உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்துடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்பொழுது உச்சபலம் அடைந்து 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து, கடன் ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து உச்சபலம் அடைந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த சுக்கிரன் 5ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியும் அடைய இருக்கின்றார். 4ஆம் தேதியிலே வக்ரம் ஆரம்பித்து விடுகின்றது. அதனால் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எதையுமே கொஞ்சம் பொறுமையின்றி செய்யக்கூடியவர்கள். உடனடியாக எதையும் செய்துவிட்டு அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை, தனக்குத்தானே சில பிரச்சனை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8 வருகின்றார். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் இருந்தே உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களையும் உடல் உபாதைகளையும் நீங்களே தேடிக்கொள்ளக்கூடியவர்கள். சுக்கிரன் என்பவர் ஒரு சிற்றின்பத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். எதையும் அதிக நாட்டத்தை தரக்கூடியவராக இருப்பார். ஒரு உணவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ருசியாக உண்ண வேண்டும். அதே போல ஒரு சிற்றின்பத்தின் மூலியமாக சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றாலும் கூட, எங்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமானாலும் சரி, அதை சென்று நாம் அதை அனுபவித்து விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களுடைய ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி. அதற்காக எவ்வளவு மெனக்கெட்டாலும் சரி, எவ்வளவு செலவு செய்தாலும் சரி என்ற வகையிலே நீங்கள் செல்லக்கூடியவர். அதனாலேயே நீங்கள் பின்னாளிலே வருத்தத்தையும் வேதனையும் அடையக்கூடியவர். அதனால் சுய புத்தியை கடன் கொடுத்து விடக்கூடாது. இந்த நிலை உங்களுக்கு எப்பொழுதுமே நேராது. காரணம், உங்கள் ராசிநாதன் கோச்சாரத்திலே சுழன்று கொண்டே இருப்பார். குறிப்பாக ஒரு 27 நாட்கள், ஒரு மாதம் வரை உங்களுக்கு சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இடத்திற்கு தகுந்தாறு போல் அவர் செல்லும் பொழுது உங்களுக்கு நிலைகள் மாறும். அப்படி நிலைகள் மாறுகின்ற பொழுது, நல்ல இடங்களிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களிலே தவறான இடங்களிலே சென்று அவர் அமர்கின்ற பொழுது நீங்களும் அதற்கு தகுந்தாலும் ஆடப்பட்டு விடுவீர்கள். இப்பொழுது அந்த நிலை வந்திருக்கின்றது. அதாவது 6ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது வக்ரகதி அடைவது என்பது உங்களை அதிவிரைவாக சில காரியங்களிலே தள்ளிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சுய புத்தியை கடன் கொடுத்து விடக்கூடாது. ராசிநாதன் கெட்டால் நாம் சுய புத்தியை இழந்து விடுவோம். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சென்று உச்சபலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு பல வகையிலே திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக திடீரென்று உங்கள் நல்ல ஒரு தனவரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது வக்ரகதி அடைகின்றார். அதனால் இந்த நேரத்திலே நிதானத்தை கடைபிடிக்காமல் சுய புத்தியை நீங்கள் சிந்தித்து செயல்படாமல் விட்டால் அதன் மூலியமாக பொருள் இழப்புகளோ அல்லது பண இழப்புகளோ உங்களுக்கு நேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உடல் உபாதைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே பெற்றுவிடுவீர்கள். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. 12 புதனும் உங்கள் ராசிநாதோடு இணைந்திருக்கின்றார். ராகு என்ற ஒரு கிரகமும் அங்கே இருக்கின்றது. குறிப்பாக இந்த துலாம் ராசியை சேர்ந்த திருமணம் ஆனவர்கள்
இந்த திருமணம் ஆன துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் திருமணம் ஆகி கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த பெண்கள் அல்லது ஆண்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இப்பொழுது பெறப்போகின்றீர்கள். சுக்கிரன் வக்கரம் ஆரம்பித்தவுடன் இது நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே நீங்கள் ஒரு பேச்சு வழக்கிலே இருந்து கொண்டிருந்திருப்பீர்கள். இது ஒரு நீண்ட உறவாக தொடரக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது அது பெறப்போகின்றது. அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய தன விரயம், வீண் அலைச்சல், ஒரு ஆசைக்காக, ஒரு சிற்றின்பத்திற்காக நீங்கள் நிறைய வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் சொத்துக்கள் இருந்தாலும் கூட சில நேரங்களிலே அதை விற்றாவது காசாக்கி நாம் நிறைய செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் சுய புத்தியை கடன் கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக படித்து முன்னேற வேண்டும். சகோதரர்கள் மூலியமாக இப்பொழுது இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கூட நீங்கள் செலவு செய்யலாம். அதேபோல் மூத்தவர்கள் மூலியமாக, மூத்த சகோதரிகள் மூலியமாக ஒரு நல்ல தன வரவுகள் அல்லது உங்கள் உதவிகள், நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இளையவர்களிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, மூத்தவர்களிடையே அரவணைப்பு தேவை. அதே போல உங்களை இல்லற துணை உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருப்பார்கள். குறிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் தந்தாலும் கூட சில நேரங்களிலே அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மூலியமாக சிலருக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெளியூர் அலைச்சல்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தேவைப்பட்டால் ஒழிய நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். தேவை இருந்தால் நீங்கள் கவனமாக சென்று எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அங்கே கிடைக்கின்ற புதிய உறவுகளை நீங்கள் கையில் எடுத்தால் அது உங்கள் குடும்பத்திலே சில பிரச்சனை உருவாக்கிவிடும். கவனமாக இருப்பது நல்லது. அதே போல இந்த துலாம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், உங்கள் சுக்கிரன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து புதனுடைய நட்சத்திர காலில் இருக்கின்றார். புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல 8ஆம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கின்றார். 6க்குடையவன் குரு 8ஆம் வீட்டிலே அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். சிலருக்கு ஏதேனும் ஒரு வகையிலே வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு, பிறருக்காக ஏதேனும் ஒரு உதவிகள் மூலியமாகவோ அல்லது நீங்களே சென்ற ஒரு பிரச்சனைக்காகவோ சிலர் காவல் நிலையம் வரை சென்று வரக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமைந்துவிடும். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 8. அதே போல இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. 5ஆம் தேதி பகல் 12:30 முதல் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:41 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஏற்கனவே நிதானம் தேவை என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதே போல இந்த சந்திராசிரம நேரங்களிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.